Yamachal Yamuna Muchaladaranga Savasuvaname Jahe Savasubhasisamahe Jahe Javadiyakadha Janagana Mangala Nayakane As I said, as a president of the Masjid Jami, I welcome you. We'll start the function now. We'll have the selection of Holy Quran by our Hari Guru. بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد خلت من قبلكم سنن فسيروا في الأرض فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين هذا بيان للناس وهدى وموعظة للمتقين ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون وأنتم الأعلون إن كنتم مؤمنين صدق الله العظيم. Thank you, Hazrat. Hari Vidya. Now we'll have the welcome address. I request our Vice President, Janab Alauddin IAS Sahib, to give the welcome address. Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good morning to everybody present here. இந்த இனிய நம்முடைய 76வது குடியரசு தின நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைமையேற்றக்கூடிய நம்முடைய நிர்வாகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய எல்கேஎஸ் ஹாஜியார் அவர்களை நான் வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் சிறப்பு அழைப்பாளராக இங்கே வரவேற்கின்ற ஒருமைப்பாடு தொடர்பாக ஹார்மனி, கம்யூனல் ஹார்மனி என்ற தலைப்பிலே நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கக்கூடிய சண்டைக்குரிய டி அகஸ்டின் அவர்களே, ரெவரண்ட் என்பதற்கு தமிழிலே சங்கைக்குரிய சொல்லுவார்கள், அவர்களையும் நான் வருக வேண்டும் என்று நினைக்கின்றேன். மேலும் அத்தோடு இங்கே வருகை தந்திருக்கூடிய ஒய்வி ஹரிகிருஷ்ணா அவர்களையும் மற்றும் நம்முடைய ரெவரண்ட் டி அகஸ்டின் அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய
ஞான போஸ் அவர்களையும் வரவேற்கின்றேன். மேலும் நம்முடைய இந்த மொஹல்லாவினுடைய சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் இங்கே வரவேற்கின்றனர். உங்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய மஸ்ஜிதிலே ஒரு 4-5 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. 4-5 ஆண்டுகளாக நாம் இந்த குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் நம்முடைய மஸ்ஜித் வளாகத்திலே கொண்டாடி வருகின்றோம். அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றானது. என்றால் சமுதாயத்திலே மற்றவர்கள் நம்மை பற்றியெல்லாம் சில அவதூறுகளை பரப்புகின்ற ஒரு சூழலிலே இது போன்ற நிகழ்வுகள் நாமும் ஒரு இந்தியர்கள் தான், அந்த இந்திய உணர்வு உள்ளவர்கள் தான் என்ற அதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும். நம்முடைய மனதுக்குள்ளே இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இத்தகைய நிகழ்வுகள் ஒரு அடையாளமாக அமைகின்றன. அந்த வேளை இந்த முயற்சிக்கு எடுத்துக்கொண்ட நிர்வாக குழுவினருக்கும் தலைவருக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி இந்த சமயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நமது சிறப்பு விருந்தினர் ரெவரண்ட் ஃபாதர் டி. அகஸ்டின் அவர்கள் இந்த சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறார்கள். அவர்கள் கம்யூனல் ஹார்மனி மத நல்லிணக்கத்தை பற்றி அந்த தீம் அட்ரஸ் அதை உரையாற்றுவார்கள். இந்த நன்னாளில் நாம் சமய நல்லிணக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக 76வது ஆண்டு குடியரசு தின விழாவிற்கான உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் எழுதியிருப்போம். நாம் சொல்ல நீங்கள் திரும்ப சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இதயத்திற்கு அருகில் நம் கரங்களை வைத்து இந்த உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்தியா பல ஜாதி மதம் இன மொழி கலாச்சாரம் ஒன்றிணைந்த நாடு. அதன் இறையாண்மையை காப்போம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உயிரினும் பெரிதாய் மதிப்போம். வேற்றுமைகளை கலைந்து ஒன்றுபட்டு ஒற்றுமையாய் வாழ்வோம். இந்தியாவை வல்லரசாக மாற்ற நாம் அனைவரும் ஓரணியில் என்று உழைப்போம். சமத்துவம் சகோதரத்துவம் பேணி நாம் அனைவரும் சமம் என்ற உன்னத நிலையை உருவாக்குவோம். விவசாயம் வியாபாரம் தொழில்நுட்பம் தொழில் புரட்சி கல்வியில் மேம்பாடு காண பாடுபடுவோம். உலகமெங்கும் சமாதானம் நிலவ நம் பங்களிப்பை செய்வோம். பிரிவினைகளை வெறுப்போம். பிரிவினைவாதிகளை எதிர்ப்போம். நம் இளைய தலைமுறையின் கனவுகளை நினைவாக்க அதன் கட்டமைப்புகளை உருவாக்குவோம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற உயர்ந்த தத்துவத்தை உலக அரங்கில் ஓங்கி உரக்க சொல்வோம். இந்த சமய நல்லிணக்கம் நமக்கு ஒரு மாபெரும் வெற்றியையும் இந்திய தேசத்தினுடைய வலிமையை வெளியில் கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வு என்பதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாள் இந்திய சட்ட அமைப்பு அரங்கேறிய நாள். குடியரசு நாள் என்பது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று சொல்லி இந்த இந்திய தேசத்தினுடைய சட்ட அமைப்பை கொண்டு வந்த ஒரு நாள். சற்று நான் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ல பார்ப்போம்னா, இந்த டிராஃப்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த வரைக்குழுவில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பொறுப்பேற்று சட்டங்களை எல்லாம் ஒன்றாக எடுத்து தொகுத்திருக்கிறார்கள். அதிக பக்கங்கள் கொண்ட ஒரு சாசனமாக அது இருக்கிறது. உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் உள்ள சிறந்த அம்சங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. 1,17,369 வார்த்தைகளை கொண்டது. 22 பிரிவுகள், 12 அட்டவணைகள் கொண்டது. 2 வருடம் 11 மாதம் 166 நாட்கள் கடும் உழைப்பிற்கு பின் 24/1/1950 ஆண்டு இந்த குடியரசு தினத்தினுடைய சட்ட வரைவு கொண்டு வரப்பட்டிருக்கிறதை வரலாற்றுகளிலே பார்க்கலாம். பிரிட்டிஷ் காலம் எழுதப்படாத சட்டம், இதை ஆய்ந்து ஒன்றாக தொகுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 26/11/1949 மறக்கக்கூடாது. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன அந்த காரியத்திற்கு பிறகு 17 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்தே தீர்வோம் என்கின்ற ஒரு கொள்கை. 21 வயதில் வாக்குரிமை, அனைவருக்கும் வாக்குரிமை,
வனம் பிளஸ் வாக்கு, கோடீஸ்வரன் தொடங்கி குப்பை மேட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை என்று சொல்லி சமத்துவத்தை கொண்ட ஒரு நாள், ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்கின்ற ஒரு நிலை வந்த ஒரு நாள். அம்பேத்கர், நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜாஜி இவர்களோடு இணைந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாம் நினைவு கூறுகின்ற ஒரு நிலைக்குள் வந்திருக்கின்றோம். அரசியல் சாசனத்தினுடைய பாதுகாவலர் ஜனாதிபதியாக இருக்கிறதையும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை பற்றி மற்றவர்களிடத்திலே கேட்போம் என்று சொன்னால், இந்திய தேசத்தில் குறிப்பாக இந்த தேசத்தை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிற மக்களிடத்துல இந்த நாளுடைய அழுத்தம் என்னவென்று கேட்டால், விடுமுறை நாள், கொடியேற்றி இனிப்பு கொடுப்பார்கள், அரசியல் செல்வாக்கு நிறைந்தவர்கள் அதில் அவர் தன்னை இணைத்துக் கொள்வார்கள், கொடி குத்த வேண்டும், தலைவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை மட்டுமே மக்களிடத்தில் அதிகமாக குறையோடி கொண்டிருக்கிறது. தேசத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேசத்தினுடைய வரலாறுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து அந்நிய ஆட்சியிலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபாரின் ரூல் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த சுதந்திரமும் இந்த குடியரசு நாளும் இல்லை என்றால் நாம் சாதாரணமாக இந்த இடத்தில் இப்படி கூடுவது என்பது சாத்தியம் அல்ல என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தேசிய கொடியை நாம் பார்க்கின்ற காலகட்டத்துல அதிலே என்னென்ன கலர் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சாஃப்ரான், ஒயிட் அண்ட் கிரீன் என்று சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டிஓ விசிட் செய்யும் பொழுது மாணவர்களை அவர் அழைக்கிறார். அழைத்து சொல்லும் பொழுது, இந்த கொடியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கலர்ஸுடைய வெளிப்பாடு என்ன என்கிறதை அவர் குறித்து கேட்கிறார். அந்த டிஓவுடைய எண்ணத்தில் இருக்கிறது சாஃப்ரான், தைரியம், தியாகம், துரத்தல் என்கின்றதும், ஒயிட் உண்மை மற்றும் தூய்மை, கிரீன் செழிப்பு மற்றும் வளர்ச்சியை கொடுக்கிறது என்று ஒரு மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு மாணவனிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது அந்த மாணவன் அவரிடத்தில் சொன்ன பதில், எங்களை பொறுத்தவரை இந்த 3 கலர் இருக்கிறதே, இந்த சாஃப்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த கலர் இந்து மக்களையும், இந்த வெள்ளை அடையாளம் கிறிஸ்தவர்களையும், கிரீன் இஸ்லாமையும் அடையாளப்படுத்துகிறது என்று அந்த சிறுவன் சொன்னவுடன் அந்த கல்வி அதிகாரி அவனை அழைத்துக் கொண்டு அவனை பாராட்டினார். இன்றைக்கு தேசத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்கிறத நாம் உணர்ந்து பார்த்து, இந்த நாளினுடைய சிறப்பம்சம் என்ன, இந்த நாளை இந்திய தேசம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டு இந்த குடியரசு திருநாளில் இந்தோனேசியாவுடைய பிரசிடென்ட் பார்போ சுபின்டோ என்கின்ற அந்த பிரசிடென்ட் இந்த தேசத்தில் வந்து இந்த தேசத்தினுடைய பெருமையை அவர் பார்வையிடுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த தேசம் எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், சுதந்திரம், சமத்துவம், சமூக நீதி, மத நல்லிணக்கம், இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தேசத்தினுடைய குடியரசு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிகமான மொழி, அதிகமான பண்பாடு, அதிகமான கலாச்சாரம், அதிகமான மரபு, அதிகமான உணவு, உடை, இப்படி பல்வேறு விதங்களில் மக்கள் இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லலாம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற இந்திய தேசம். இந்த தேசத்தினுடைய பெருமை என்னவென்றால், மற்ற எல்லா நாடுகளை காட்டிலும் மேஜர் வேர்ல்டு ரிலிஜியன் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் என்று சொல்லி அதோடு சமணம், பௌத்தம் போன்ற அநேக காரியங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இன்று இந்த சூழல்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், சோசியல் ஸ்டெபிலிட்டி என்று சொல்லலாம். அதாவது சமூகம் சீராக செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தை குறித்து இந்த இடத்தில் நான் பெரிய ஒரு விளக்கம் கொடுத்து இந்திய தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டிய, உலக அளவில இந்திய தேசத்தினுடைய பெருமை ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. ஆனால் இந்த பெருமை எங்கு சீரழிந்து விடுமோ, இந்த பெருமையினுடைய தரத்தை நாம் இழந்து விடுவோமா என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தான் இந்த அருமையான சமூகம் இந்த மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி நாம் அனைவரும் இந்தியர்கள், சமயத்தால் நாம் பிரிந்திருந்தாலும் இந்தியா என்கின்ற ஒரு நிலையில் நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி அனைத்து சமயங்களுக்கும் சம உரிமையை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழல்.
அதாவது செகுலரிசம், ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், இந்த சமூக நீதி போன்றவைகள் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறதை நாம் உணர்கிறோம். ஆகவே படித்த நம்முடைய வாழ்க்கையில இவற்றை நானும் நீங்களும் உள்வாங்கிக் கொண்டு இருப்போமே என்று சொன்னால் எந்த சூழல்களிலும் நாம் இந்த தேசத்தினுடைய மரபையும் மாண்பையும் நாம் பாதுகாக்க முடியாது. ஆகவே இந்த இந்திய தேசத்தை எப்படி நாம் மேம்படுத்தலாம் என்கின்ற முதல் சிந்தனை, இந்த முதல் சிந்தனையினுடைய மாபெரும் உச்சக்கட்டத்தான் இந்த 4 ஆண்டுகள் அருமையான திரு LKS சையத் அஹ்மத் ஐயா அவருடைய தலைமையில இந்த சமய நல்லிணக்க ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய பார்வையை நான் உற்று பார்க்கிறேன். இந்த சமய நல்லிணக்க ஒரு நிலை அவர் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பார்க்கிறார்கள். தன் சமயத்திற்கு ஒரு தனி பெருமை உண்டு, கிறிஸ்தவ சமயத்திற்கு ஒரு தனி பெருமை உண்டு, இந்து சமயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு என்று சொன்னாலும் அவற்றையெல்லாம் கடந்து நாம் ஒரே உறவுக்குள் இந்திய மக்கள் என்கின்ற ஒரு நிலைக்குள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த சமய நல்லிணக்கத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆகவே சமய தலைவர்களுடைய நல்ல உறவுகள் இருக்க வேண்டும். நல்ல உறவுகள், உரையாடல்கள் இவர் இருந்தால் தவறான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள அது சுலபமாக இருக்கும். தவறான கருத்துக்களை கலைந்து நம்மிடத்தில் இந்திய மக்கள் என்கின்ற ஒரு உணர்வுகள் இன்னும் பல சூழல்கள். ஆகவே இந்த சமய நல்லிணக்கத்தை இனி எதிர்காலத்திலே வரும் பொழுதும் கூட பெரும்பான்மையான சமுதாயத்தில் இருக்கிறவர்களும் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நமது என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். அந்த இந்தியாவினுடைய பன்முக தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை நாம் இந்த நாளில் எடுக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழல்களை நாம் பார்ப்போமே என்று சொன்னால் இந்த சமய நல்லிணக்கம் எப்பொழுது வருகிறது என்று நாம் பார்ப்போமே என்று சொன்னால் ஒரு ஆபத்து வருகிறது என்று வைத்துக் கொள்ளலாம், ஒரு விபத்து ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். நான் 2015-16 ஆண்டு இந்த சென்னை பட்டணத்திற்குள் என்னுடைய பணி நிமித்தமாக வரும்பொழுது டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட அந்த பிளட்டினுடைய காட்சிகளை நான் பார்த்தேன். அவற்றிலே பார்க்கும் பொழுது எத்தனை விதமான உதவிகள், இவன் கிறிஸ்தவன், இவன் இந்து சமயத்தை சார்ந்தவன், இவன் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாதபடி அனைவரும் ஒன்றிணைந்து மக்களை பாதுகாக்கின்ற ஒரு பணிக்குள் வரும் பொழுது இந்திய தேசத்தினுடைய அந்த அழகை நான் ரசித்தேன். குறிப்பாக நான் தங்கியிருந்த அந்த தாம்பரம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் முடிச்சூரில் இருக்கக்கூடிய இஸ்லாம் சகோதரர்கள் இணைந்து அந்த படகிலே சென்று அந்த முடிச்சூர் பகுதிகளிலே இருந்த அந்த உயிர்களை காப்பாற்றும் பொழுது அந்த கர்ப்பிணி பெண்ணை அவர்கள் ஏற்றி அந்த இடத்திலே வரும் பொழுது அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது தெரியுமா? இஸ்லாம் சகோதரனுடைய அந்த பெயர் யார் பாதுகாத்தாரோ வந்தார். இங்குதான் இந்திய தேசத்தினுடைய பெருமை இருக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆபத்துக்களும் பல கடின சூழல்கள் வருகின்ற சூழல்களை எல்லாம் நாம் அதைவிட மறந்து இன்றைய காலகட்டத்தில் நாம் இணைவோமே என்றார். இன்னைக்கு நம்ம இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர்கள் 3 தலைவர்களும் கூடியிருக்கிறார்கள் நம்முடைய கூடுகை பார்த்தார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் மனதிலே கொண்டு அவர்களை நாம் இந்த இடத்தில் இணைக்கும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை கொண்டு வரலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்திற்கும் அந்த ஏற்பட்ட அந்த சூழல் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவற்றை நான் ஆய்ந்து பார்க்கும் பொழுது இறைவா, இந்திய தேசத்தினுடைய குடியரசை எத்தனை நாட்கள் பாதுகாத்து எத்தனை சாசனங்கள் கொண்டு வந்த ஒரு மாபெரும் நிலைக்கு கொண்டு வந்த இந்த தேசத்தை ஏன் இவர்கள் கெடுக்கிறார்கள்? கெடுக்கிறது யார்? வெளிமாநிலங்களில் இருந்து அல்ல, நமக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஏற்படுகிற அந்த சூழல். நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நீ என்ன மொழி பேசுகிறாய், நான் என்ன மொழி பேசுகிறேன் என்று சொல்லி இந்த சூழல்கள் ஏற்படும் பொழுது ஏற்பட்ட மரணங்கள் எத்தனை என்று தெரியுமா? எத்தனை மக்கள் தங்களுடைய மண்ணின் மனத்தை இழந்து வேறு இடத்திற்கு அவர்கள் புலம்பெயர்ந்து போய் வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற ஒரு சூழல்கள் வருகிறதையும் நாம் இந்த இடங்களிலே பார்க்கிறோம். ஆன்மீகம் நம்மை இணைத்திருக்கிறது, அரசியல் நம்மை பிரிக்கின்ற ஒரு காலகட்டத்திற்குள் நாம் இந்த இடத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இப்பேற்பட்ட காலகட்டத்துல இந்த இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்திய நாட்டில் நம்ம கொடுக்கிற அந்த மேன்மையை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் சிறுபான்மையினராக இருந்தாலும் ஒருவேளை 5% நாம் இருக்கலாம், 95% பெரும்பான்மையாக இருந்தாலும் நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய அணுகுமுறைகள் அனைத்துமே அனைவராலும் பாராட்டப்படக்கூடியதை நாம் இந்த இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக மிக்க நன்றி ரெவரண்ட் பாஸ்டர் அகஸ்டின் அவர்களே. நீண்ட உரையா இருந்தாலும் மிக கருத்து மிக்க உரையாகவும் சிந்திக்கக்கூடிய உரையாகவும் இருந்தது. நல்ல அழகான முறையிலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தீர்கள். உங்கள் உரைக்கும்
ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமது எஸ் பிளாக் எக்ஸ்னோரா அதனுடைய தலைவர் கோபுரம் மஞ்சள் தூண், இங்கே அனைவரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, உலகம் புகழ் பெற்றது திரு ஹரிகிருஷ்ணா அவர்கள் சிறை உரையாற்றுவார்கள். இப்பொழுது தமிழக அரசை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் வருகின்ற பாராட்டி வருகிற பலருடைய சூழல்களை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் பிரிவினை என்கின்ற ஒரு சக்தி வரக்கூடாது என்று சொல்லி அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு மாபெரும் செயல்கள் ஏற்படுத்துகிறதை நாம் இந்த இடங்களில் பார்க்கிறோம். ஆகவே இந்த சமய நல்லிணக்க இந்த கூட்டத்துல நான் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையின் ஒரு மூத்த போதகராக நான் பணியாற்றிக் கொண்டிருப்பதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். முதலாவதாக இந்த தேசத்தில் பிறந்திருக்கிற நானும் நீங்களும் இந்த தேசத்தை குடியரசு திருநாளை கொண்டாடுகிற நம்மிடத்துல நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நாம் சொல்ல வேண்டிய காரியம், இந்திய தேசத்தில் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகாகோ நகரிலே சென்று அவர் நுழையும் பொழுது அவர்களுக்கு அங்கீகாரமே இல்லை. அந்த கிறிஸ்தவ நாடுகளிலே அவர் இருக்கும் பொழுது அவர் பேச வேண்டிய அழைப்பு வருகின்ற குறிப்பிட்ட காலத்திலும் அவருக்கு அழைப்புப்படவில்லை. அங்க இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சகோதரி அவர்களை தன் இல்லத்துல ஏற்றுக்கொண்டு அவர்களை பேச அழைக்கும் பொழுது விவேகானந்தர் அங்கு செல்லும் பொழுது அவர் ஆரம்பிக்கும் பொழுது மிகுந்த தயக்கத்தோடு அநேக மக்கள் இருக்கிறார்கள், அங்கு பெரும்பான்மையான மக்கள் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதன் ஆரம்பித்த சொல் என்ன தெரியுமா? டியர் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொன்னவுடன் அரங்கத்தினுடைய கரவொளி அமர்வதற்கு பல மணி நேரங்கள் ஆனது என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை விவேகானந்தரை எத்தனை உயர்த்தி பிடித்தது என்பதை பார்க்கிறோம். ஆகவே சமய தலைவர்களிடத்துல தூய எண்ணங்கள் இருக்கிறது, சமய தலைவர்களிடத்துல மக்களை ஒன்றிணைக்கின்ற ஆற்றல்பூர்வமான சக்திகள் இருக்கிறது. ஆனால் அரசியல் எங்கு நுழைகிறதோ அங்கு பிரிவினைக்கு ஏதுவான சக்திகள் கொடுக்கப்படுகிறதை நாம் இந்த இடங்களிலே பார்க்கிறோம். ஆகவே இந்த சமய நல்லிணக்க கூட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் கூட இந்த துவக்கத்தை நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நம் குடும்பத்தினுடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் சொல்லுவோம், தேசத்தை பார்க்கும் பொழுது சமயத்தால் நாம் பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தேசத்தால் நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு தூய்மையான சிந்தனையை விதைக்க ஆரம்பித்து நல்ல செய்திகளை நாம் செய்வோமே என்று சொன்னால் அந்த செய்திகள் பெரும்பான்மை ஆதிக்க சக்தி படைத்தவர்களையும் அவர்களுடைய எண்ணங்களை மாற்றுவதற்கான அநேக சூழல்கள் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொண்டு குடியரசனுடைய தினத்தினுடைய அழுத்தங்களை முதலாவதாக எந்த இந்திய தேசம் ஒரு குடிமனிதன் அறிந்து கொள்ளுகின்றானோ அதற்கு பிறகுதான் இந்த சமய நலனத்திற்கான ஒரு நிலைக்குள் தன்னை அர்ப்பணிக்க முடியும். அப்பேற்பட்ட நிலைக்கு இந்த நாளிலே நம்மை இணைத்துக் கொள்வதற்கு நம்மை ஒருங்கிணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக இந்த நேரத்தில் நம்மளை ஒன்றிணைத்த ஐயா அவர்களுடைய 2 கரங்களை கூப்பி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நாளில் மாத்திரமல்ல வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் இணைந்து மக்கள் பணி செய்வோம், நம்முடைய அன்பை மக்களுக்கு கொண்டு செல்வோம், அநேக மாற்றங்களை கொண்டு வருவோம். அதனால் இந்திய தேசம் பெருமைப்படும். அப்பேற்பட்ட வாழ்வின் நிறை ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் பெற்றுக் கொள்வோம். நன்றி. குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நண்பர்களே, இந்த விழாவில் நான் பங்கு கொண்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த மாதிரி விழாவை ரெகுலரா நடத்தி எல்கேஎஸ் அவர்கள் சீர்குமார் இருக்கணும்ன்றது கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம், ஒன்னா வாழ்வோம், ஒன்னா செய்வோம். எங்களுக்கும் எல்லாருமே சேர்ந்து நம்ம நாட்டை மேலும் மேலும் உருவாக்கன்றதுக்கு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி திரு ஹரிகிருஷ்ணா அவர்களே. மிக சுருக்கமாக இருந்தாலும் மிக அழகாக பேசினீர்கள். அடுத்து நமது உப தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ஜனாப் இலியாஸ் ஆஜியார் அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். அவர்கள் யாசி நியூ காலேஜில் ஆனரி செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். அங்கு மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். பல காலங்கள் செய்ய முடியாத சில காரியங்களே அந்த நியூ காலேஜில் அவர்கள் சாதனையை சாதிச்சிருக்கிறார்கள். அவர்களை சிறு வார்த்தைகள் கூறுமாறு I request you to kindly address. Auzubillahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. The Reverend Augustine Mr. Hari Krishna and all the other dignitaries and my close friend Alauddin Saab, my walking partner as I call him.
and of course my very close friend Syed Ahmed Shah. He always calls me a BDM. I don't know why. What, Syed? Syed, you always call me a BDM. I don't know why. Huh? Because I'm from St. Beats and you are from St. Mary's. Okay. Now all of us who are gathered here today, most of you all are Musallis from this mosque and also from other places of all religions. That's the most satisfying and happiest part of this congregation today, where all religions are gathered together on the occasion of the Republic Day. In the formation of India, the first important day when we got the independence on 15th of August 1947, through the efforts of the father of the nation, Mahatma Gandhi, whom we can never forget during our lifetime. And then after that, the Constitution of India was written up by Dr. Ambedkar and his team, and the wonderful document that was presented for the administration of India. And this document very clearly specifies that India is one. Freedom of speech and the equality that is emphasized in the Constitution of India, equality for all religions in the same manner. And that equality is irrespective of any caste, creed or religion. That is the strongest point of our Constitution, and the elders have been responsible for that. But again, I would say Mahatma Gandhi, Ambedkar, Nehru and all these together have with great difficulty formulated that fabric of independence through the Constitution, which was framed and released on 26th of January 1950. I was not born then. But we valued that as a sacred document. Every religion values that as a sacred document, and maybe situations may be there today. People may have forgotten Mahatma Gandhi, people may have forgotten Ambedkar, whatever anybody may thought. These can never be forgotten. The Constitution of India can never be forgotten. That's the most important document in our country. And that preaches unity, and it is very clearly enshrined in the Constitution that unity and freedom of speech and all these are enshrined, and all religions are one. And it is on following that practice that our President has thought it very fit. I should really compliment him on having this program of Republic Day year after year after year, where though it is in a mosque, he is establishing the practice of national integration in this very mosque, where our pastor is there, then our Hindu friends are there, and all of them are there together, gathered in this mosque, which is supposed to be a place of prayer, but we have established it through our President that this is a place of national integration. And that is something we have to understand. In 1947, we Muslims as well as Christians and all that opted to stay back in India. And we opted to stay back in India because India is ours as much as everybody else's. So let us not forget that. And then we are all very proud Indians. Let us all be very proud Indians. Let us all root out any sort of fundamentalism, terrorism. All these things are not part of Islam. They are not part of Islam. They are not part of any religion. So we should not, and I am sure all of us will work towards that. Pastor has given a very good speech. A friend has given a very good speech. We are all one. Most importantly, we are all Indians. And then we are very, 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 very fortunate to have been born in a place like Tamil Nadu. This is a fountain of communal harmony.
in Tamil Nadu. And we are all very fortunate to have them. Let us maintain that spirit. Thank you all. Thank you. Thank you, our Vice President Ilyas Sahib Avarale. Very patriotic speech and very apt speech. You have brought the correct view of our Islamic people of this mohalla, this masjid, very clearly. It goes loud. Your voice will be heard loudly in the public. Thank you very much, Ilyas sir, for coming and giving us the good message. Now I request our Vice Joint Secretary to propose a vote of thanks. The vote. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணா நகர் ஜாவித் பள்ளியின் சார்பாக இந்த 76வது ரிப்பப்ளிக் டே உடைய விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்து தந்த நமது பிரசிடென்ட் எல்கேஎஸ் அலாவுதீன் சார் அவர்களே மற்றும் வைஸ் பிரசிடென்ட் அலாவுதீன் சார் அவர்களே மற்றும் இலியாஸ் பாய் எமது ஹஜரத் அவர்களே மற்றும் ரெவரண்ட் ஃபாதர் அகாசின் சார் அவர்களும் ஹரிகிருஷ்ணன் சார் அவர்களே மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்து தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இந்த அண்ணா நகர் மஜீத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.